வருகிற 26/2/2025 மகா சிவராத்திரி வருது. இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே விசேஷமான ஒன்று. ஜோதிடத்தின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரிக்கு ஒரு அரிய நிகழ்வு ஒன்று நடக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. 60 ஆண்டுகளுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரி வருது. பரிகம் யோகம் சகுனி கரணம் சேர்ந்து வருது. மகரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த மகா சிவராத்திரி. இந்த வருட சிவராத்திரி சிவபக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். சிவபெருமான இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இது போல வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமானின் சக்தி நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த வருடம் முழுவதும் வாழ்க்கையில் வெற்றி பெற அந்த சிவசக்தி உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். சிவபெருமானுக்கு சக்தி கொடுக்கறது சக்தி தேவி. சக்தி தேவியே சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய 3ஆம் கால பூஜை. அந்த நேரத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். சிவராத்திரி வழிபாடுனா 4 கால பூஜை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. பழமை வாய்ந்த எல்லா சிவன் கோயில்லையுமே இந்த 4 கால பூஜை நடக்கும். இதில் கட்டாயம் எல்லாரும் கலந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நேரம்னா அது 3ஆம் கால பூஜை தான். இதில் தான் லிங்கோத்பவ பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமூடி காணாத சிவபெருமான் காட்சி தந்த சொரூபம் தான் இந்த லிங்கோத்பவ சொரூபம். இந்த 3ஆம் கால பூஜையில் தான் சக்தி தேவி சிவபெருமானை பூஜைக்க வருவதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த பூஜை சிவராத்திரி நாளில் நள்ளிரவு 11:45க்கு துவங்கி 12:30 மணி வரைக்கும் இருக்கும். சில கோவில்களில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அது மாதிரி முன்ன பின்ன கூட இருக்கலாம். உங்கள் கோவிலில் இந்த பூஜை எப்போ நடக்குதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் பூஜையில் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கோங்க. ஈசனை வழிபாடு செய்த அனைத்து வரங்களையும் நீங்கள் பெறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அது அப்படியே கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம எப்படி சிவபெருமான்கிட்ட சக்தியை நமக்குள்ளே எப்படி இறக்குறது அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான ஒரு ரகசியம். ருத்ராஜம் போட்டுட்ருக்கக்கூடிய சிவனடியார்கள் ஏராளமானவங்க இருக்காங்க. சாதாரண மனித ருத்ராஜம் போட்டிருந்தாலும் அவருமே சிவனடியார் தான். சிவனடியாருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். ருத்ராஜம் அணிந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம ருத்ராஜம் போட்டிருந்தாலும் அந்த ருத்ராஜத்தை கழட்டி சரியாக இந்த 3ஆம் ஜாம பூஜையில் சிவபெருமானோட பாதத்தில் நீங்கள் வைக்கணும். அப்படி இல்லைன்னா கோவிலில் அபிஷேகம் நடக்கும்போது உங்கள் கைகளில் அந்த ருத்ராஜத்தை வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா அதை சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை கோவிலில் நீங்கள் இருந்தீங்கன்னா கையில் வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த 3ஆம் கால பூஜை, அதாவது அந்த 11:45லேருந்து 12:30 வரைக்கும் சிவபெருமானுடைய சக்தி அனைத்தையும் இந்த ருத்ராஜத்தில் இறங்கும். அந்த ருத்ராஜத்தை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வித பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிவபெருமான் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருப்பார். ருத்ராஜ் மூலமாக சிவபெருமான் உங்களோடைய ஐக்கியமாயிடுவாங்க. இது ஒரு நம்பிக்கை. நீங்கள் புதுசாக ருத்ராஜம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, போட்டுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அந்த விருப்பத்தை நீங்கள் இந்த நாளில் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். அதாவது நீங்கள் ருத்ராஜம் புதுசாக போட போகிறீங்கன்னா குறிப்பாக இந்த 3ஆம் ஜாம பூஜையில் அந்த நேரத்தில் சிவன் கோயிலில் உட்காந்து ருத்ராஜத்தை ஒரு சிவனடியார் கையில் கொடுத்து உங்கள் கையில் கட்டிக்கிறது, கழுத்தில் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ருத்ராஜம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் அதாவது ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு பொருளை நீங்கள் போடணுன்னாலும் இந்த 3ஆம் ஜாம பூஜை இருக்கு இல்லையா, இந்த பொருளை எம்பெருமானோட பாதத்தில் வச்சு இல்லைன்னா உங்கள் கைகளில் வச்சு அதில் சக்தி ஏற்றி நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறோம், சங்கு மாலை, ஜபமாலை, படிகார மாலை, கருங்காலி மாலை, சில பேர் சாலகிராமம் கூட வீட்டில் வச்சு வழிபடுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் சக்தி ஊட்டணும்னா இந்த லிங்கோத்பவர் காலம், அதாவது 3ஆம் கால பூஜையை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது சிவபெருமானோட சக்தி முழுவதும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடியது. அதனால தான் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அதே போல் சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களால் எது முடியலையோ ஒரு பிடி வில்வ இலை கட்டாயம் நீங்கள் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப 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 நல்லது. உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது.
வில்வ காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் அந்த 3ஆம் கால ஜாமத்தில் வச்சுருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதற்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவி அதற்கு துண்ணூறு பட்டை போட்டு அதை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைங்கிறது நீங்கும், கண் திருஷ்டி நீங்கும், இப்படி வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த ஒரு வில்வக்காய். நம்மளோட முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது வீணாக போகிற காய் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அதை வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது வீணாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கொண்டு போய் தண்ணியில் போட்டு திரும்பவும் நீங்கள் பிரதோஷ நேரத்திலோ அல்லது மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை கூட நீங்கள் இது போல் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் அன்றைய நாளில் புதன்கிழமை பெருமாளுக்கும் உரியது. ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது நம்ம பெருமாளும் சிவபெருமான் 2 பேருமே ஒன்று தான். அப்போது நம்ம அன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நீங்கள் காலையில் குளிச்சுட்டு விரதத்தை தொடங்குவீங்க இல்லையா, 26ஆம் தேதி 26ஆம் தேதி காலையில் நீங்கள் விரதத்தை தொடங்கி 27ஆம் தேதி காலையில் தான் நீங்கள் முடிப்பீங்க. அப்போ காலையில் ஒரு சொம்பு தண்ணி, நல்ல தண்ணியில் ஒரு புடி நீங்கள் வில்வ இலை, வேப்பிலை, துளசி இலை 3த்தையும் போட்டு ஓம் நம சிவாய இல்லது ஓம் நமோ நாராயண உங்களுக்கு என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் சொல்லி நீங்கள் உங்கள் குலதெய்வத்து பேரையும் சொல்லி அந்த சொம்ப பூஜை அறையில் வச்சுருங்க. அடுத்த நாள் 27ஆம் தேதி காலையில் உங்கள் விரதத்தை முடிக்கும் பொழுது அதுலேருந்து கொஞ்சோண்டு நீங்கள் தீர்த்தத்தை நீங்கள் குடிச்சிட்டு மீதமுள்ள தீர்த்தத்தை வீடு முழுவதும் மூளை முடுக்கு எங்கே பார்த்தாலும் தெளித்து விடுங்க. இதனால் நம் வீட்டில் உள்ள வறுமை தரித்திரியம் நீங்கும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கும். இதையுமே நீங்கள் மகா சிவராத்திரி நாளில் செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நம் வீட்டில் பணத்தடை நீங்கும், வறுமை நீங்கும், தரித்திரம் நீங்கும், பண வரவு அதிகரிக்கும். அயராது கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம். நம்ம உழைக்கக்கூடிய காசு வீண் விரயமாகாமல் இருப்பதற்கு இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு பல பேர் சிவாலயத்திற்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு பலவிதமான வழிபாடுகள் வேண்டுதல்களை நம்ம வைப்போம். மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்வதை விட சிவராத்திரி வருவதற்கு முன்னாடியே சில வழிபாட்டு முறைகளை நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்முடைய சிவராத்திரி விரதத்தின் முழு பலனையும் நம்ம பெறலாம். அப்படி ஒரு சிறப்பான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு தான். உங்களால் முடிந்தால் இதையுமே நீங்கள் செய்து பாருங்கள். இந்த தீபத்தை பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் இதை செய்யணும். இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யறது மூலமாக அடிமுடி காணாத ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் அருளை நம்மால் பெற முடியும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அதாவது இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு ஒரு அகல் விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் தொடர்ச்சியாக 3 மணி நேரம் எரியணும். அதாவது இரவு 9 மணி வரைக்கும், 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எரியணும். அதை அதுக்கப்புறம் நீங்கள் குளிர வச்சுக்கலாம், மலையேற்றிடலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் சிவபெருமானோட அம்சமாக இருக்கக்கூடிய விபூதியை பரப்பிக்கணும். அதற்கு அந்த விபூதிக்கு மேலே கொஞ்சோண்டு சந்தனத்தூளை பரப்பிக்கோங்க. சந்தனத்தூளின் மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றணும். 22, 23, 24, 25 இந்த 4 நாட்களும் அந்த தீபம் எரியட்டும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எரிந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் மலையேற்றிக்கலாம். ஆனால் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் இரவு முழுவதும் எரியணும். காலையில் பிப்ரவரி 27ஆம் தேதி தான் நீங்கள் மலையேற்றணும். அதுக்கப்புறம் இந்த தீபத்தை நீங்கள் குளிர வச்சுக்கலாம். இந்த விளக்கை சுத்தம் செஞ்சு நீங்கள் எப்போதும் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டில் வச்சக்கூடிய விபூதியையும் சந்தனத்தையும் நீங்கள் தினமும் நெற்றியில் வச்சுட்டு வாங்க. இந்த தீபம் ஏற்றணும் இல்லையா, அதில் சிவபெருமான் அதிலேயே இருந்திருக்காங்க. நம்ம செஞ்ச வழிபாட்டின் பலனால் விபூதியில் சிவபெருமானோட அம்சம் சேர்ந்துருக்கும். அதை நம்ம டெய்லி நெத்தியில் வச்சுக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். நம்ம முழு பக்தியோட சிவபெருமானை நினைத்து தீபமேற்றி வழிபாடு செய்தோன்னா கண்டிப்பான முறையில் சிவபெருமானோட அருள் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும். எம்பெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்கு உதவக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அவரோட அருளால் அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் மகா சிவராத்திரி நாளில். உங்களால் முடிந்தால் இப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய
வழிபாடு அனைத்தையுமே நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செய்துங்க. நிச்சயமாக முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே சிவபெருமான் தீர்த்து வைப்பாருங்கிற நம்பிக்கையோட மகா சிவராத்திரியில் நீங்கள் இதை செய்யுங்க. முழு பலனும் கிடைக்கும். நன்றி.